வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள். வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன். அதில் ஒரு சிறு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அதோட முக்கியம் வந்து இன்னைக்கு பாலாவினுடைய 25 ஆண்டுகளுடைய ஒரு கலை பயணத்தை பற்றி நம்ம எல்லாரும் பாராட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஐம் வெரி ப்ரௌடு. நான் கொஞ்சம் லேட்டு, நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன், ஓடினேன். பாலா என்னுடைய உடன்பிறவா சகோதரர். அவர் படங்களை பார்த்து நான் அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கேன். எனக்கு எப்பொழுதுமே ஆதர்சமான ஒரு படமாக நான் வந்து சேதுவை பார்க்குறேன். நான் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் சேதுவை நான் ஒன்லைன் எழுதி வச்சு அதை கம்பேர் பண்ணி தான் என்னுடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய முதல் 4 படங்கள் அப்படி தான் நான் பண்ணேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் அவரை போய் பார்த்து ஒரு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்கு தட் பாலா சாரோட ஸ்டூடெண்ட்டாக நான் பாலா சாரோட 25 இயர்ஸ் இன் சினிமா செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் இங்கே. அண்ட் அலாங் வித் வனந்தனன் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி another masterpiece and milestone films of Bala sir. And yes, you know, inge celebrate panna vandirko, and we should obviously give him the celebration he deserves, not only as a director but as a master storyteller and a legendary writer as well. Thank you so much. Thank you, and all the best to Vanangan team. Thank you. இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு non-comparable director, having word touch, sense of cinema. ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு, அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதாமகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் இந்த லைலா அவங்க கூட வர காட்சிகள் எல்லாம் இப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள் ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார். சேது லாங் பேக், ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஒரு மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே முட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறேன் அப்படின்னு. அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவர் அடிக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்களை இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வணங்கானுக்கு வணங்கானின் வாழ்த்துக்கள், வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள். நன்றி. பேசலாமா? சரியா? எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. அண்ணன் பாலா அவர்களுடைய 25வது வருடம்.
இந்த பாலு மகேந்திரா சார் பட்டறையில் முதலில் இயக்குனராகி அந்த அந்த நம்பிக்கை ஒளியை வந்து இயக்குனர் வந்து அண்ணன் பாலா அவர்கள் தான். இதோட பாலு மகேந்திரா பட்டறையோட தலைமகன் அப்படின்னா அண்ணன் பாலா தான். அவர் தன்னுடைய இந்த 25வது வருடத்தை இன்னைக்கு நிறைவு செய்கிறாரு. இந்த வணங்கான் திரைப்படம் அவருடைய அந்த ஒவ்வொரு தலைப்புமே வந்து அது அவருடைய சுபாவத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அவருடைய நம்பிக்கையை, அவருடைய கருணையை, அவருடைய கேள்வியை இதெல்லாம் முன்வைக்கிற மாதிரி தலைப்புகளில் இருக்கும். அவருடைய படங்களாக இருக்கும். ஸோ அவருடைய தனித்துவமான படங்கள் மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு மனசை இடம் பிடிச்சிருக்குன்றது அவருக்கு தெரியும். படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். குறிப்பாக அண்ணன் பாலா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நிறைய ஒரு மீனிங்ஃபுல்லான படங்களை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் ரெடியாப்பா? ரெடியா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன், அது இல்லாமல் எங்கள் டைரக்டருக்கு 25வது வருஷம் இந்த கலை பயணம், அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வெற்றி பேசுகிறேன். இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண விஓஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சியாருக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலா சாரோட 25 வருஷம் தமிழ் சினிமா பயணம். ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணக்கம். தேங்க்யூ.